தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 124 உறுப்பு நலன் அழிதல். குறள் எண் 1236. தொடியொடு தோள் நெகிழ நோவல் அவரை கொடியர் என கூறல் நொந்து. இந்த குறளுக்கான பொருள் என்னங்க ஐயா? இதற்கான பொருள், வளையல்கள் கழன்றுவிட மெலிந்த தோள்களை காணுகின்ற நிலையிலும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாத நான் ஊரார் என் காதலரை கொடியர் என்று கூற நேர்ந்ததை நினைத்து என் உள்ளம் வருந்துகிறது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், எனது உடல் மெலிந்து அழகு கெட்டு இருந்த நிலையிலும் நான் என்னை பற்றி சிந்திக்காமல் ஊரார் என்னை விட்டு பிரிந்து சென்ற காதலரை தவறாக பேசியதையே எண்ணிக்கொண்டு வருந்துகிறேன். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.